இடுக்கமான வாயில் இனிதான வரவேற்பு. கடவுளின் குணங்களை விளக்க பல கதைகள் சொல்லப்படும். ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட குணத்தை வலியுறுத்தும். அப்படி ஒரு கதை இது. கடவுள் விண்ணகத்தில் தன் மாமன்றத்திற்கு வந்தார். மாமன்றம் மக்களால் நிறைந்து வழிந்தது. கூட்டம் அலைமோதியது. உலகில் இருந்த அனைவரும் அங்கிருந்ததைப் போல் இருந்தது. அந்த கூட்டத்தை கண்ட இறைவன் வானதூதரிடம் 10 கட்டளைகள் அடங்கிய பலகையை எடுத்து வர சொன்னார். வானதூதர் கொண்டு வந்தார். அந்த கட்டளைகளை ஒவ்வொன்றாக வாசிக்க சொன்னார். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தலாகாது என்ற முதல் கட்டளையை வானதூதர் வாசித்தார். அந்த கட்டளையை மீறியவர்கள் மாமன்றத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆணையிடப்பட்டது. பலர் வெளியேற வேண்டியிருந்தது. இப்படி ஒவ்வொரு கட்டளையும் வாசிக்கப்பட்டது. அந்த கட்டளையை மீறிய மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இறுதி கட்டளை வருவதற்குள் மாமன்றம் ஏறத்தாழ காலியாகிவிட்டது. ஒரு சிலர் மட்டும் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தனர். கடவுள் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அவர் அந்த மாமன்றத்திற்குள் வந்தபோது இருந்த அந்த கட்டுக்கடங்காத கூட்டம், அங்கு ஒலித்த ஆரவாரம் இவற்றிற்கும், இப்போது ஒரு சிலரே நின்று ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த அமைதிக்கும் இருந்த வேறுபாடு அவரை ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்க வைத்தது. பின்னர் ஏதோ ஒரு தீர்மானத்தோடு கடவுள் வானதூதரிடம் திரும்பி, வெளியில் அனுப்பப்பட்ட அனைவரையும் உள்ளே வரச்சொல் என்றார். மீண்டும் மாமன்றம் நிறைந்தது. மகிழ்ச்சி ஆரவாரம் எழுந்தது. கடவுளும் மகிழ்ந்தார். கதையாக, கற்பனையாக இப்படி கடவுளை நினைத்து பார்க்கலாம், சிரித்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் நம் கடவுள் இப்படி நடந்து கொள்வாரா? வந்து ஆம் என்று உடனடியாக பதில் சொல்ல நம்மில் பலருக்கு தயக்கம் இருக்கும். ஆழ்ந்து சிந்தித்தால் கடவுள் என்ற இலக்கணத்தின் ஒரு முக்கிய அம்சம் இதுவென்று புரியும். அனைவரையும் கூட்டிச் சேர்க்கும், அனைவரையும் அன்புடன் அணைத்து விருந்து கொடுக்கும் கடவுள்தான் நம் கடவுள். இன்றைய ஞாயிறு திருப்பலியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகம் தரும் செய்தி இதுதான். எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 18 மற்றும் 20. பிற இனத்தார், பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். அனைவரையும் இறைவன் எருசலேமில் உள்ள தன் திருமலைக்கு அழைத்து வருவார் என்று கூறும் எசாயாவின் இந்த வாசகத்தையும் தாண்டி ஒருபடி மேலே சென்று இயேசுவின் கூற்று இன்றைய நற்செய்தியின் இறுதியில் ஒலிக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13, இறைவசனம் 30. இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமிருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். இறைவனின் திருமலைக்கு சேர்ந்து வருவது மட்டுமல்ல, அந்த மலையில் அனைவருக்கும் சமபந்தியும் இருக்கும். அனைவரும், மீண்டும் சொல்கிறேன், ஒருவர் கூட மீதம் இல்லாமல் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்பது மட்டுமே இறைவனின், இயேசுவின் விருப்பம். நிபந்தனையற்ற அன்பு என்று நாம் நம்பும், நாம் வணங்கும் கடவுளின் முக்கிய அம்சமே பாகுபாடுகள் இல்லாத சமத்துவம். தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட குலம் பிற இனத்தவரிடையே இருந்து தனித்து பிரிக்கப்பட்டு மீட்கப்பட்ட குலம். அப்படி இருக்க சமாரியர், வரி வசூலிப்பவர், ஆயக்காரர், தொழுநோயாளிகள் என்று பிறரோடு ஒரே மலையில் ஒரே மன்றத்தில் அமர்ந்து சமபந்தியில் விருந்து உண்பதா? நடக்கவே நடக்காது. இஸ்ராயேலின் கடவுள் இப்படி செய்ய மாட்டார் என்பது இம்மத தலைவர்களின் அசைக்க முடியாத எண்ணம். எப்படி எல்லாரும் மீட்பு பெற முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான இந்த கேள்வியை இன்று ஒருவர் இயேசுவிடம் சிறிது வித்தியாசமாக கேட்கிறார். இந்த கேள்வியுடன் இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13,
இறைவசனங்கள் 22 23 முடிய. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். எல்லாருக்கும் மீட்பு கிடைக்குமா என்று கேட்க விழைந்தார் அந்த மனிதர். ஆனால் மீட்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்று மதத்தலைவர்கள் மீண்டும் மீண்டும் ஊதிய அந்த சங்கின் ஓசை இந்த மனிதரின் மனதை செவிடாக்கியிருக்க வேண்டும். எனவே அவர் இயேசுவிடம், மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். இயேசு இந்த கேள்விக்கான பதிலை இன்றைய நற்செய்தியின் இறுதியில் கூறியுள்ளார். எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா மக்களும் இறையரசின் விருந்தில் பங்கு கொள்வர் என்பது இயேசுவின் பதில். ஆனால் இயேசு இந்த பதிலை உடனே சொல்லாமல், முதலில் மீட்பு பெறுவது எவ்வாறு என்ற பாடத்தை ஒரு சவாலாக நமக்கு முன் வைக்கிறார். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். இடுக்கமான வாயில் வழியே பலர் உள்ளே செல்ல முடியாமல் போகலாம் என்று இயேசு சொல்லும் கூற்றை மேலோட்டமாக பார்த்தால், அந்த கூற்று யூத மத தலைவர்கள் சொல்லி வந்த ஒரு சிலருக்கே, அதுவும் இஸ்ராயலருக்கே மீட்பு உண்டு என்ற கூற்றை போல் தெரியலாம். ஆனால் மதத்தலைவர்களின் எண்ணங்களுக்கும் இயேசுவின் எண்ணங்களுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் உண்டு. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 28a முதல் 30 முடிய. இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். அன்புள்ளங்களே, எல்லாரையும் அழைக்கும், ஏற்று அணைக்கும், எல்லாருக்கும் சமபந்தியாக விருந்து படைக்கும் அன்பு தந்தையாக இறைவனை பார்ப்பதும், அந்த விருந்தில் கலந்து கொள்ள நம் தற்பெருமைகளை எல்லாம் களைந்துவிட்டு அனைவரோடும் அந்த குறுகலான வாயில் வழியே நுழைந்து செல்வதும், அங்கு அந்த விருந்தில் அனைவரும் எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் கலந்து கொள்வதில் மனநிறைவு அடைவதும் தானே நீதி என்பதன் இலக்கணம்.